ஹே ஹலோ கைஸ், பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் த்ராட்டில் ரைடர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா டியூக் 250 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் இது ஒரு 390. ஃபஸ்ட்டு பைக்கோட ஃபுல் லுக் பார்த்துருங்க. ஃப்ரண்ட் லுக் இதுதான். ஓகே, இப்போ நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இது ஒரு டியூக் 250 Gen 3 2024 மாடல் இது. ஆனால் 2025 மாடல் மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்கு. என்னென்ன மாற்றிருக்குன்ட்டு நான் அப்படியே இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஸ்லேருந்து வந்துடுவோம். ஏன்னா ஒரு வண்டிக்கு முக்கியமானது பிரேக்ஸ் தான். அதுலேருந்து வந்துடலாம். டியூக் 250 ஃபஸ்ட்டு ஸ்டாக்லேயே கொடுத்த பிரேக்ஸு அவர் எடுத்துகிட்டு இப்போ வந்து பிரம்போ சிஸ்டம் போட்டிருக்காரு. ஃபஸ்ட் காப்பி இது. பிரம்போ ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கு இந்த வண்டியில். அட்ஜஸ்டபிள் தான். இங்கே பாருங்கள், லிவர் ப்ரொடெக்ஷன்லாம் அட்ஜஸ்டபிள் ஃபுல்லாக. அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வேணும், எவ்வளோ பிரேக்ஸ் பிடிக்கணும், டைட்டாக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் இந்த பிரம்போ பிரேக்ஸ்லாம் சூப்பர் பைக்ஸ் அது மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. MotoGP சூப்பர் பைக்ஸு அந்த செக்மெண்ட்டில் வர பைக்ஸுக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் காப்பி இது போட்டிருக்காரு இவர். அடுத்து வந்து கிராஷ் கார்டு போயிடும். வண்டி சப்போஸ் கீழே விழுந்தாலும் சரி, ஒரு கிராஷ் ஆனாலும் சரி, இப்போ வண்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போட்டிருக்காங்க. என்ன பிராண்ட்லேருந்துனா மோட்டோ கேர்ன்ற பிராண்ட்லேருந்து ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போட்டிருக்காரு. அப்புறம் 390யோட ஃபுல் கிட் போட்டிருக்காரு. பாடி ஃபுல் கிட் போட்டிருக்காரு. டேங்க்குக்கு அந்த ஷார்ப்பான லுக் ஒன்று தரத்துக்காக ஃபுல் அப்படியே 390 எப்படி இப்போ 390 எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃபுல் கிட் போட்டிருக்காங்க. இந்த ஷார்ப்பான லுக்ஸ் அப்படியே ஃபுல்லாக வர 250 இது எடுத்துகிட்டு 390 ஃபுல் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணியிருக்காரு. பாடி பேனல்ஸ் ஃபுல்லாக. அப்புறம் லிவர் ப்ரொடெக்டர் போட்டிருக்காரு. அப்புறம் யோஷிமோரோ எக்ஸாஸ்ட். இது வந்து ஒரு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் தான். இது ஃபுல்லாக டியூக் 250 இப்போ வந்தது ஃபுல்லாமே அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் தான். அதில் அவருக்கு அந்த அளவுக்கு லுக் இல்லைன்றதுக்காக யோஷிமோரோ எக்ஸாஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது ஃபுல் சிஸ்டமாக தான் இருந்தது. அப்புறமா தான் சவுண்ட் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்றனால கீழே அந்த என்கேனோட கட் பண்ணி இந்த யோஷிமோரோ எக்ஸாஸ்ட் வந்து அதில் லிங்க் பண்ணி வெல்ட் பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு டியூக்குன்ற மோட்டோ கேர் பிராண்ட்லேருந்து ஒரு ப்ரொடெக்டர் போட்டிருக்கு. அப்புறம் ஆயில் கேனுக்கு ஒரு ப்ரொடெக்டர் போட்டிருக்கு மோட்டோ கேர்லேருந்து. அப்புறம் ப்ரோ டிஸ்க்கு போட்டிருக்காரு. டெயில் தேடி ஸ்டாக்கில் வந்ததை கட்டிட்டு டெயில் தேடி மாற்றிருக்காங்க. அடுத்து அப்புறம் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா டிஎஃப்டி டிஸ்பிளே 390 இப்போ வந்து டியூக் 250 இது மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. டிஎஃப்டி டிஸ்பிளே எல்சிடிலேருந்து டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்தளவுக்கு இவர் வாங்கும் போது 2025 மாடல் லான்ச் பண்ணல. அப்புறம் இவர் பைக்கோட ஓனர் பைக் வாங்கிட்ட பின்னாடி தான் 2025 மாடல் லான்ச் பண்ணாங்க. மோஸ்ட்லி அந்த டைமில் 200ம் சரி 250ம் சரி எல்லோரும் வாங்கிட்ட, கொஞ்சம் பேர் வாங்கிட்ட பின்னாடி டக்குன்னு லான்ச் பண்ணோன்னே எல்சிடிலேருந்து டிஎஃப்டி டிஸ்பிளே மாற்றிருக்காரு. இதுக்கு பார்ப்போம்மா எப்படி இருக்குன்ட்டு. ரெடி டு ரேஸ் அப்படின்னு காட்டுது. இப்போ இருக்க என்ன ஸ்பெக்கோ 2025 மாடல் 250க்கு என்ன ஸ்பெக் இருக்கோ அதே ஸ்பெக்கு தான் இதுக்கும். எந்த இதுவும் கிடையாது, ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ணல. செட்டிங்ஸ் போனால் மோட்டார் சைக்கிள் ரைடு, ஏபிஎஸ்ஸு, அப்புறம் பைக் இன்ஃபோ, ட்ரிப் 1 ட்ரிப் 2, மியூசிக்கில் ஃபேவரட்டு, குயிக் செலக்டர், கனெக்டிவிட்டி, குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ்ஸு, ஷிஃப்ட் லைட்டு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு பைக்கோட
அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்தாங்கன்னா இந்த டிஆர்எல் ஃபஸ்ட்டு அந்த டியூக் 250க்கு வந்து இந்த சைட் பேனல் இந்த டிஆர்எல் வந்து இருக்காது, பிளாஸ்டிக்ஸில் தான் இருக்கும். அது வந்து நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் ஆரஞ்சு கலரில் இங்கே இருக்கும். இப்போ இருக்கிறதுக்கு வந்து இப்போ இவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு டிஆர்எல் வந்து 250 இப்போ வந்த மாதிரி 2025 மாடலுக்கு வந்து 250 டிஆர்எல் இப்படி தான் வந்தது, அதனால் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது ஒரு டிஆர்எல் 6 பேக் எல்இடி லைட்ஸு, அதுக்கு டிண்ட் பண்ணியிருக்காங்க பிளாக் கலரில், ஸ்மோக் டிண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு. அப்புறம் அது டிண்ட் பண்ணனால ஹெட்லைட் டிண்ட் பண்ணதுனால விசிபிலிட்டி இருக்காது நைட்லன்றதுக்காக ஃபாக் லைட் ஆட்டை இன்ஸ்டால்மெண்ட் பண்ணியிருக்கு. என்ன பிராண்டுனா இது வந்து HJG ஃபாக் லைட், ஈகல் லைட்டுன்னு வாங்க, அது இன்ஸ்டால்மெண்ட் பண்ணியிருக்கு ஃபுல்லாக. இது நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அதோட லுக், அதோட விசிபிலிட்டி இப்படி தான் இருக்கும் நைட்டில். இதில் 2 மோடு இருக்குது, எல்லோ ஒன்று வந்து எல்லோ, இது வந்து மேக்ஸிமம் இந்த ஃபாக் மிஸ்ட் அது மாதிரி இருக்கிற இடத்துல இது மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து ஃப்ளாஷர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தது, ஒரு 32 சம்திங் வெரைட்டிஸ் இருந்தது ஃப்ளாஷர்ஸ். இந்த இடம் ஃபுல்லாக 32 டைப்ஸில் நம்ம எப்படின்னா ஃப்ளாஷர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது இப்போ இல்லை, அது எடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். அது ஃப்ளாஷர்ஸ் இப்போ இல்லை. இதாங்க ஓவரால் லுக்கு வண்டியோடது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எதனா மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் டியூக் 250 ஃபேன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன கேட்டால் இந்த பைக் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாங்க. கொடுக்குற ப்ரைஸ்க்கு கொடுக்குற காஸ்ட்டுக்கு வண்டி ஒர்த்து தான். இப்போ இருக்கிற டியூக் 250 2025 மாடல் வந்து சூப்பராக இருக்குது. பிளாக் கலர் எடிஷனும் சரி, எல்லா கலர் வேரியண்ட்டும் சரி, நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்துருக்கான். 390 மாதிரி 390 என்ன ஃபியூச்சர் இருக்கோ அதே தான் கொடுத்துருக்கானுங்க. அதனால நம்ம 250 எடுக்கலாம். அதாவது அவங்கவுங்களுக்கு என்னென்ன பைக்ஸ் பிடிக்குதோ, கேடிஎம்மில் 250 போகிறேன் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் போய் எடுக்கலாம், எந்த இதுவும் இருக்காது. இது அரௌண்ட் இவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னா மொத்த மாடிஃபிகேஷனுக்கும் ஒரு 60 to 70K செலவு பண்ணியிருக்காரு மொத்த மாடிஃபிகேஷனுக்கும். அதே மாதிரி மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அண்டர் பெல்லிக்கு மட்கார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வர டியூக் 200, டியூக் 250, RC 200, RC 390க்குலாம் இந்த கீழே மட்கார்டு கிடையாது. நார்மலாக இன்ஜினோட அப்படியே கீழே முடிஞ்சிடும். இன்கேஸ் எதனா நம்ம ட்ரிப் எங்கன்னா போகிறோம் அப்படின்னும் போது எதனா ஒரு வண்டி ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆச்சுன்னா ஏதோ ஒரு கல்லோ கில்லோ வந்து அடிக்கும் போது கீழே வந்து டேமேஜ் ஆகும். அப்புறம் இல்லைனா ஒரு ஸ்பீட் பிரேக் ரொம்ப ஹெவியாக இருந்தால் அதில் இது ஆகும்போது கீழே இன்ஜினில் அடிப்படும். அதனால் வந்து இவர் ப்ரொடெக்ஷனுக்கு இது போட்டிருக்காரு மட்கார்டு ஃபுல்லாக. இது டவுனில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக சைலன்சர் கவர் பண்ணி, இன்ஜின் கவர் பண்ணி இருக்கிற மாதிரி. ஆனால் இது போட்டதுனால வண்டியோட லுக்கே தனியாக காட்டுது. நம்ம இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் கேட்டுருவோம் எப்படி இருக்குன்ட்டு. நார்மல் எக்ஸாஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நார்மல் எக்ஸாஸ்ட் மாதிரி தாங்க இருக்கும். சவுண்ட் அதை ஃபுல் சிஸ்டம் போட்டிருந்தாரு. இப்போ வந்து அது எடுத்துட்டார், அவருக்கே சவுண்ட் பிடிக்கல அப்படின்றதுனால, ஓவர் லவுடாக இருக்குது அப்படின்றதுனால. சரிங்க, இப்போது நம்ம சும்மா ஒரு ரைட் மாதிரி போயிட்டு வருவோம். பவர் டானிக்ஸ் எதுவும் போட கிடையாது இதில்.
அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எதனா மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் மறக்காமல் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருன்னா டியூக் 250 ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதாங்க. அதே மாதிரி யாரும் ஹெல்மெட்ஸ் போடாமல் வெளியே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட்ஸ் வேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரைடிங் கேஸ் வேர் பண்ணுங்கள். காசு கொடுத்து பைக்ஸ் வாங்குகிறோம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான ஹெல்மெட்ஸோ ரைடிங் ஜாக்கெட்ஸோ எதுவும் வாங்குறதில்ல. எந்த அளவுக்கு நம்ம வண்டி ஆசையாக வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளையும் ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கணும்ல. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நீங்களும் கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க. ஹெல்மெட் போடாமல் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஹெல்மெட்ஸ் வேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரேஷ் டிரைவ் எங்கேயும் பண்ணாதீங்க, பப்ளிக் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சேஃப்டியும் அவங்களோட சேஃப்டியும் மைண்டில் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வச்சுக்கிட்டு ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.